இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஒழித்துவிட முடியாது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுது, தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்யாதபடிக்கு பாருங்கள் என்றார். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில தேவனால ஒரு காரியம் தரப்படுகிறதே ஆனால் அதை ஒழித்துவிட எந்த ஒரு நபராலும் முடியாது. எங்களிடத்தில் காணப்படுகின்ற தாளந்துகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் தேவனுக்கென்று செய்கின்றதான சிறிய சிறிய ஊழியங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேவனால கொடுக்கப்படுகிறதே ஆனால், அது தேவனால உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட ஒரு நபராலும் முடியாது. மனுஷனால உண்டாகின்ற காரியமாக இருந்தால், மனுஷனால யோசிக்கப்பட்ட யோசனைகளாக இருந்தால் அவை ஒளிந்து போகும். ஆனால் தேவனால உண்டாகியிருந்தால் அவை ஒளிந்து போகாது என்று சொல்லி இந்த வசனம் அவ்வளவு அழகா, அவ்வளவு உறுதியாக சொல்லுகின்றது. தேவனால உண்டாயிருக்குமே ஆனால் அந்த காரியத்துக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கவும் கூடாது. அதாவது தேவனோடே போர் செய்யாதபடிக்கு பாருங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, உலக பிரமாணமான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, அது தேவன் தருகிறாரே ஆனால் அதை ஒழித்துவிட யாராலும் முடியாது. தேவன் கொடுக்க நினைப்பதை தடுப்பவர்கள் ஒருவரும் இல்லை. வசனமும் அழகா சொல்லுது, அவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் ஒரு கதவை திறக்கிறாராக இருந்தால் அதை பூட்ட யாராலும் முடியாது. அதுவே தேவன் ஒரு கதவை அடைக்கிறாராக இருந்தால் அதை திறக்கவும் யாராலும் முடியாது. ஆகையால ஒரு காரியம் தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் நிச்சயமாக அது ஒளிந்து போகாது. Have a hopeful day.